இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles. Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles. Exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles. Make your move. வணக்கம். புதுவை சட்டசபை வளாகத்தில் ஆதிதிராவிட மக்களுக்கு கல்வீடு கட்டும் திட்டத்திற்கான விண்ணப்பங்களை முதல்வர் ரங்கசாமி சட்டமன்ற உறுப்பினர்களிடம் வழங்கி திட்டத்தினை துவக்கி வைத்தார். புதுவை ஆதிதிராவிட மக்கள் நிரந்தரமாக கல்வீடு கட்டி குடிசை இல்லாத மாநிலமாக மாற்ற மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு மானியத்திற்காக விண்ணப்பங்கள் வழங்கும் நிகழ்ச்சி சட்டசபை வளாகத்தில் நடந்தது. நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி, நல அமைச்சர் ராஜவேலு முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் விண்ணப்பங்களை வழங்கி திட்டத்தை துவக்கி வைத்தார். அப்போது அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், நேரு, தமிழ்ச்செல்வன், அங்காளன், கார்த்திகேயன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். இதனை அடுத்து முதல்வர் ரங்கசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுவையில் ஆதிதிராவிட மக்கள் வீடு கட்ட ராஜீவ்காந்தி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வந்த மானிய தொகை 2 லட்சத்திலிருந்து 4 லட்சமாக உயர்த்தப்படும் என்று கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்டதை அடுத்து அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு 4 லட்சம் வழங்குவதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக 300 பயனாளிகளுக்கு முதல் தவணையாக 1 லட்சம் ரூபாய்க்கு கட்டிட பொருட்களும் 50,000 காசோலையும், இரண்டாவது தவணையாக 1 லட்சம் கட்டிட பொருட்களும் 50,000 காசோலையும், மூன்றாவது தவணையாக 1 லட்சத்திற்கு காசோலையும் வழங்கப்பட உள்ளது என்றும், இத்திட்டத்தின் கீழ் ஆண்டொன்றுக்கு 3000 குடும்பங்கள் என 4 ஆண்டுகளில் 12,000 குடிசை வீடுகளை கல்வீடாக மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது என்றும், அதுபோன்று ஆதி திராவிட மாணவர்கள் 750 பேருக்கு முதற்கட்டமாக மடிக்கணினி வழங்கப்பட உள்ளது என்று கூறினார். 4 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் என்று கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவித்திருந்தோம். அதனுடைய அடிப்படையில் இப்பொழுது விண்ணப்பங்கள் புதிதாக அச்சிடப்பட்டு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. எல்லா தொகுதிகளுக்கும் இப்பொழுது அந்த வீடு கட்டு திட்டத்தின் கீழ் மானிய உதவித்தொகை 4 லட்சம் ரூபாய். புதுச்சேரி மாநிலத்தில் குடிசை வீடுகளை கல்வீடாக மாற்றி அனைத்து வீடுகளும் காங்கிரீட் தளம் போட்ட வீடுகள் என்று சொல்லக்கூடிய நிலையில் விரைவில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையின் அடிப்படையில் ஆதி திராவிட நலத்துறையின் மூலமாக இந்த வீடு கட்டு திட்டம் வழங்கப்படுகிறது. இதனை நம்முடைய மக்கள் சரியாக பயன்படுத்தி தவணையை ஒழுங்காக வாங்கி அந்த தொகையை நேரத்தோடு காலத்தோடு கட்டி முடித்து குடிசை வீடுகளை கல் வீடாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். லேப்டாப் கொடுக்கிறோம். 750 பேருக்கு முதல்ல கொடுக்கிறோம். அநேகமாக ஒரு ஏப்ரல் இறுதி வாரத்தில் கொடுக்கப்படும். புதுவை இந்திரா நகர் துவக்கப்பள்ளியில் 2ஆம் வட்ட அளவிலான கற்றல் கற்பித்தல் பொருட்கள் கண்காட்சியை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்து பார்வையிட்டார். புதுவை அரசு பள்ளி கல்வித்துறையின் 2ஆம் வட்ட அளவிலான கற்றல் கற்பித்தல் பொருட்கள் கண்காட்சி இந்திரா நகர் அரசு துவக்கப்பள்ளியில் நடந்தது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடந்த கண்காட்சியில் துணை ஆய்வாளர் ஹேமாவதி வரவேற்று பேசிட, பள்ளி கல்வி இயக்குநர் வல்லவன், பெண் கல்வி துணை இயக்குநர் மீனாட்சி முன்னிலையில் வாழ்த்தி பேசினார். ஆசிரியர்களின் கற்றல் கற்பித்தல் துணை கருவிகள் காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு துவக்கி வைத்து பாராட்டி பேசுகையில், பாடங்களை கற்பிக்கும் ஆசிரியர்கள் பல செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாகவும், உலகில் எந்த மூலையில் எது நடந்தாலும் அதனை அறிந்து பிள்ளைகளுக்கு சொல்லாவிட்டால் பிள்ளைகள் நமக்கு சொல்லித்தரும் நிலை ஏற்படும் என்றும், உயர்கல்வியில் புதுவை முதலிடம் பெற்றுள்ளதாக ஒரு ஆய்வு தெரிவித்துள்ளதாகவும்,
யார் எந்த எண்ண நிலைக்கு உயர்ந்தாலும் ஆரம்பத்தில் கற்றுத்தந்த முன் மழலை ஆசிரியர்கள் முக்கியமானவர்களாக இருப்பதால் அவர்களுக்கு பணி நிரந்தரம், தொகுப்பூதியத்தை உயர்த்தி தர தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேசினார். இக்கண்காட்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சூரிய கண்ணாடி வழங்கப்பட்டது. நிறைவில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆறுமுகம் நன்றி கூறிய நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், மாணவ மாணவியர்கள் திரளாக கலந்து கொண்டு கண்காட்சியை கண்டு ரசித்தனர். பட்டம் பெறுவதன் மூலம் கல்வி வாழ்க்கை முழுவதும் தொடரும் என்று புதுவை அரசு பொறியியல் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் தேசிய தொழில்நுட்ப இயக்குநர் பேசினார். புதுவை அரசு பொறியியல் கல்லூரியில் 6வது பட்டமளிப்பு விழா கல்லூரி முதல்வர் பிருத்திவிராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழக இயக்குநர் சீனிவாச சுந்தரராஜன் கலந்து கொண்டு பட்டங்கள் வழங்கி பேசுகையில், மாணவர்கள் இன்றைய சூழலில் பல்வேறு அணுகுமுறை தேவைப்படுவதால் தங்கள் திறமைகளை நன்றாக வளர்த்துக் கொண்டு வேலைவாய்ப்பை பெற வேண்டும். பட்டம் பெறுவதன் மூலம் கற்றலில் கல்வி நின்று போகாமல் வாழ்க்கை முழுவதும் தொடரும். கல்வி நிறுவனங்கள் தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் இணைந்து புதிய திட்டத்தை செயல்படுத்தி வருவதால் இதனை சந்திக்க மாணவர்கள் தயாராக இருக்க வேண்டும். புதுமையான எண்ணங்களை செயல்படுத்தி மாணவர்கள் முனைப்பாக இருக்க வேண்டும் என்று பேசினார். நிகழ்ச்சியில் அனைத்து துறை பேராசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். எல்லா படிப்புக்கும் அடிப்படையான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற பெற்றோர்கள் ஊக்குவிக்க வேண்டும் என காமராஜர் உயர்நிலைப்பள்ளி ஆண்டு விழாவில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் பேசினார். புதுவை கரையாம்புத்தூர் பெருந்தலைவர் காமராஜர் ஆங்கில உயர்நிலைப்பள்ளியின் 17ஆம் ஆண்டு விழா ஸ்ரீ சுப்பிரமணிய தேவஸ்தான தர்மகத்தா பாலசுப்பிரமணிய ரெட்டியார் தலைமையில் உழவரகம் தலைவர் ராஜாராம் ரெட்டியார் முன்னிலையில் நடைபெற்றது. பள்ளி நிர்வாகி அழகேசன் வரவேற்பு உரையுடன் துவங்கிய விழாவில் தலைமை ஆசிரியர் சண்முகம் ஆண்டறிக்கை வாசித்திட சிறப்பு விருந்தினராக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கலந்து கொண்டு கல்வியிலும் பல்வேறு போட்டிகளிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசுகையில், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எல்லா வகை படிப்புகளுக்கும் பணிகளுக்கும் அடிப்படை தேர்வு என்பதால் அதில் மாணவர்கள் நன்றாக பயின்று அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும். அதற்கு பெற்றோர்கள் உறுதுணையாக இருந்து ஊக்குவிக்க வேண்டும் என்றும், மாணவர்கள் படிப்பில் மட்டுமின்றி விளையாட்டிலும் மற்றும் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று பேசினார். மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவுற்றிய விழாவில் நிர்வாக இயக்குநர் பரணி கார்த்திகேயன் நன்றி கூறினார். விழாவில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். ஆங்கில பள்ளி நிர்வாகியாக ஆங்கில அடுத்ததாக ஃபர்ஸ்ட் ரேங்க் without any award. LKGA onwards first DMTC பள்ளிகளை மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்கள் பரிசை வழங்குவார்கள். புதுவை சுல்தான்பேட்டை கண்ணியமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் புகை மற்றும் புகையிலை ஒழிப்பு நாள் கொண்டாடப்பட்டது. புதுவை வில்லியனூர் அருகே சுல்தான்பேட்டையில் உள்ள கண்ணியமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் புகை மற்றும் புகையிலை ஒழிப்பு நாள் துணை முதல்வர் விஜயலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. திட்ட தன்னார்வலர் சரஸ்வதி வரவேற்பு உரையுடன் துவங்கிய விழாவில் நடமாடும் பல் மருத்துவ பிரிவு முதன்மை பல் மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர் ராமசுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து புகை மற்றும் புகையிலை ஒழிப்பு பற்றி பாடல்கள் பாடப்பட்டது. தன்னார்வலர் சுமதி நன்றி உரையுடன் முடிவடைந்த விழாவில் திரளான மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். தானே புயலுக்கு பிறகு கடலுக்குள் செல்ல ஆயத்தமாகி வரும் மீனவர்கள் சேதமடைந்த படகுகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுவையில் கடந்த டிசம்பர் மாதம் தாக்கிய தானே புயலால் மீனவர்களின் விசைப்படகுகள் தூக்கி வீசப்பட்டு சேதமடைந்தது.
புயலால் வெகுவாக பாதிக்கப்பட்ட மீனவர்கள் கடந்த 3 மாதங்களாக படகுகளை சரி செய்ய வழியில்லாமல் மீன்பிடி தொழிலுக்கும் செல்லாமல் சிரமப்பட்டனர். இதனால் மீண்டும் கடலுக்கு செல்ல மீனவர்கள் ஆயத்தமாகி வருகின்றனர். இதன் முதல் கட்டமாக மணலில் சிக்கி சேதமடைந்த படகுகளை மற்ற படகுகள் மூலம் கயிறு கட்டி இழுத்து தேங்காய்த்திட்டு துறைமுகத்தில் மேடான பகுதிக்கு கொண்டு வந்து சரி செய்யும் பணியில் அவர்கள் தீவிரமாக இறங்கியுள்ளனர். படகுகளை சரி செய்துவிட்டு விரைவில் புதிய உற்சாகத்துடன் கடலுக்கு சென்று மீன்பிடி தொழிலில் அவர்கள் ஈடுபட உள்ளனர். புதுவை வெள்ளாளர் வீதியில் உள்ள சுப்பையா நினைவு இல்லத்தை கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் தியாகராஜன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுவை கலை பண்பாட்டுத்துறை சார்பில் மக்கள் தலைவர் வா சுப்பையா வாழ்ந்த வீடு அவரது நினைவு இல்லமாக மாற்ற 1,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. பெரும்பாலான பணிகள் முடிவுற்ற நிலையில் வெள்ளாளர் வீதியில் உள்ள அவரது இல்லத்தை அமைச்சர் தியாகராஜன் நேரில் சென்று பார்வையிட்டு பணிகளை ஆய்வு செய்தார். தொடர்ந்து அதிகாரிகளிடம் பணியினை விரைந்து முடிக்க ஆணையிட்டார். மேலும் பணிகள் முடிந்ததும் அந்த வீடு சுப்பையாவின் நினைவிடமாக மாற்றப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து விடப்படும் என்று தெரிவித்தார். அப்போது அரசு கொறடா நேரு, முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், சட்டமன்ற உறுப்பினர் நேரு, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகரன் உள்பட அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். புதுவை இளநிலை எழுத்தர் பணிக்கான இலவச பயிற்சியை அரியாங்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் சபாநாயகர் சபாபதி தலைமையில் அமைச்சர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். புதுவை அரசின் உள்ளாட்சித்துறை வேலைவாய்ப்புத் துறை இணைந்து இந்திய பொது நிர்வாக நிறுவனத்தின் புதுவை மையம் சார்பில் கிராமப்புற இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில் இளநிலை எழுத்தர் பணிக்கு தேர்வு எழுத உள்ள இளைஞர்களுக்கு இலவச பயிற்சியை கொம்யூன் வாரியாக அளிக்க முடிவு செய்து அதன்படி அரியாங்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் பயிற்சி நடந்தது. பயிற்சியினை சபாநாயகர் சபாபதி தலைமையில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். இதில் இந்திய பொது நிர்வாகத்தின் புதுவை கிளை தலைவர் தனபால், துணைத் தலைவர் அசோகன், பொருளாளர் நரசிம்மமூர்த்தி ஆகியோர் பயிற்சி அளித்தனர். இப்பயிற்சியில் திரளான இளைஞர்கள் கலந்து கொண்டு ஆங்கிலம், அறிவியல், கணிதம், வரலாறு, புவியியல், பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள் ஆகிய தலைப்புகளில் பயிற்சி பெற்றனர். புதுவை வைத்திக்குப்பம் பகுதி மக்கள் கடற்கரை சாலையில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தானே புயலால் பாதிக்கப்பட்ட வைத்திக்குப்பம் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு நிவாரணம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது சரியாக கணக்கெடுப்பு நடத்தவில்லை என புகார் கூறப்பட்டதால் மீண்டும் கணக்கெடுப்பு நடத்த முடிவு செய்தனர். அதன்படி கணக்கெடுப்பு நடத்தி கடற்கரை சாலையில் உள்ள தாலுகா அலுவலகத்தில் கல்வீட்டிற்கு 10,000 குடிசை வீட்டிற்கு 3,000 வழங்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் குடிசை வீட்டிற்கும் 10,000 வழங்க கோரினர். அதற்கு அதிகாரிகள் மறுத்ததால் நிவாரணத் தொகையை வாங்க மறுத்து மக்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அதிகாரிகளுடன் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது அதிகாரிகள் மீண்டும் கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்கப்படும் என உறுதி அளித்ததால் மக்கள் நிவாரணம் வாங்காமல் கலைந்து சென்றனர். புதுவை பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமில் 600க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்று பயனடைந்தனர். புதுவையின் முன்னணி நிறுவனங்களின் சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நடந்தது. வேலைவாய்ப்பு துறை சார்பில் நடந்த முகாமினை கல்லூரி முதல்வர் சவுந்தரவல்லி துவக்கி வைத்திட தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி பிச்சைமணி வாழ்த்தி பேசினார். இதில் 600க்கும் மேற்பட்ட தற்பொழுது இறுதி ஆண்டு பயிலும் மாணவிகள் எழுத்து தேர்வு, நேர்முக காணல் போன்றவற்றில் பங்கேற்றனர். மேலும் 2005 ஆண்டு முதல் 2011 ஆண்டு வரை பயின்று படிப்பு முடித்த மாணவிகளும் பங்கேற்றனர். முகாமிற்கான ஏற்பாடுகளை நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள், கல்லூரி வேலைவாய்ப்பு ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுவை கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை அரசு உயர்நிலைப்பள்ளி ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை கதிர்காமத்தில் உள்ள தில்லையாடி வள்ளியம்மை அரசு உயர்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா பள்ளி கல்வி இயக்கக இயக்குநர் வல்லவன் தலைமையில் கதிர்காமம் கதிர்வேல் சுவாமி தேவஸ்தான தலைவர் முத்தையன் முன்னிலையில் நடந்தது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு கல்வியிலும் பல்வேறு போட்டிகளிலும் முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி மாணவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து தர அரசு தயாராக உள்ளது என்று பேசினார். இந்த எதிர்க்கு பாத்தீங்கன்னா மேல்நிலைப்பள்ளி, அப்படியே போய் பின்னாடி பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி
அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரி. அப்படியே கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய அரசு மருத்துவமனையோடு கூடிய மருத்துவக் கல்லூரி, கலைக்கல்லூரி இருக்குது, மருத்துவக் கல்லூரி இருக்குது, நல்ல மேல்நிலை பள்ளி இருக்கு. இங்க இருந்த அத்தனை நெல் விளைகின்ற இடங்களும் இப்பொழுது கல்வி விளைகின்ற கல்விக்கூடங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது உண்மை. ஆனால் நல்ல கல்வியை கொடுக்கின்ற இந்த இடத்தில் நீங்களும் நல்ல கல்வியை பெற்று எங்களுக்கு பெயரினை பெற்று தர வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து பள்ளி கல்வி அமைச்சர் தியாகராஜன், உழவர்கரை நகராட்சி முன்னாள் நகரமன்ற தலைவர் NSJ ஜெயபால், பள்ளி துணை ஆய்வாளர் அமிர்த கணேசன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவுற்ற விழாவில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பெற்றோர் ஆசிரியர்கள் சங்கத்தினர் செய்திருந்தனர். புதுவை ஆந்திர மகா சபாவில் யுகாதி பண்டிகையை முன்னிட்டு கலை நிகழ்ச்சிகளுடன் விழா கொண்டாடப்பட்டது. புதுவை ஆந்திர மகாசபையில் தெலுங்கு வருடப்பிறப்பை முன்னிட்டு நடந்த யுகாதி விழாவில் ஆந்திர மகாசபை தலைவர் டாக்டர் நல்லாம் வரவேற்று பேசிட செயலாளர் ரங்காராவ், மகிழா மந்தலி ஆகியோர் ஆண்டறிக்கை வாசித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக சுற்றுலாத்துறை செயலர் பாபு கலந்து கொண்டு 2011ஆம் ஆண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். விழாவில் ஆந்திர மாநில இசைக்குழுவின் இசை நடனம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ஆந்திர மகாசபா நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்ட விழாவின் நிறைவில் நாகேஸ்வர ராவ் நன்றி கூறினார். புதுவை விற்பனை குழு ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கத்தின் தேர்தல் தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்றது. பாண்டிச்சேரி விற்பனை குழு ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கத்தின் இயக்குநர் தேர்தல் தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெற்றது. இதில் 9 பதவிகளுக்கு 18 பேர் போட்டியிட்டனர். தேர்தல் முடிவடைந்ததும் வாக்குகள் எண்ணப்பட்டு விரைவில் முடிவுகள் தெரிவிக்கப்படும் என்று சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். வாக்குப்பதிவில் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு ஆர்வமுடன் வாக்களித்தனர். புதுவை நகராட்சி ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கத்திற்கு இயக்குநர் குழு தேர்தல் அன்னை வரவேற்பு இல்லத்தில் நடந்தது. புதுவை சாரம் அன்னை வரவேற்பு இல்லத்தில் நகராட்சி ஊழியர்கள் கடன் சங்க இயக்குநர் தேர்தல் நடைபெற்றது. இதில் 7 இயக்குநர் பதவிகளுக்கு 20 பேர் போட்டியிட்டனர். காலை துவங்கிய வாக்குப்பதிவு மாலை 5:30 மணி வரை நடத்தப்பட்டு போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குகள் எண்ணப்பட்டது. இதில் கூட்டுறவு அதிகாரி ராம்குமார் தேர்தல் அதிகாரியாக செயல்பட்டு தேர்தல் நடத்தி முடிவுகளை அறிவித்தார். முடிவில் பிரபு, பக்ரி தலமாஷ், ஜோசப், ஐயப்பன், சத்யாகு, சேகர், செல்வம் ஆகிய 7 பேர் இயக்குநர்களாக தேர்வு செய்யப்பட்டனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை அனைத்து தொழிற்சங்கத்தினர் வெங்கடசுப்பா ரெட்டியார் சதுக்கம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுவை அனைத்து தொழிற்சங்கத்தினர் தொழிலாளர் வைப்பு நிதி வட்டியினை குறைக்காமல் வட்டி விகிதத்தை 9.5% நிலைநிறுத்திட வேண்டும், தொழிலாளர்கள் பென்ஷனை குறைந்தபட்சம் 1000 ரூபாயாக மாற்றி அமைக்க வேண்டும், விலைவாசி புள்ளியுடன் பென்ஷன் தொகையினை இணைத்திட வேண்டும் என வலியுறுத்தி வெங்கடசுப்பா ரெட்டியார் சதுக்கம் அருகே மாநில பொது செயலாளர் அபிஷேகம் தலைமையில் போராட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் INTUC, ATU, LPF, MLF, AITUC, PMK, BLU, அம்பேத்கர் உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவை நெல்லித்தோப்பு அனைத்திந்திய பெருமன்றம் சார்பில் அமரர் பகத்சிங் நினைவு தினத்தை முன்னிட்டு மெழுகுவர்த்தி ஏத்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுவை அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் நெல்லித்தோப்பு கிளை சார்பில் அமரர் பகத்சிங்கின் 81வது நினைவு நாளை முன்னிட்டு நகர தலைவர் சரவணன் தலைமையில் கிளை செயலாளர் ஜெயகுரு, தலைவர் பிரபு மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் பகத்சிங்கின் திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலியும் தொடர்ந்து மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இதில் மன்ற நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூர் அரசு ஆண்கள் துவக்கப்பள்ளியில் வட்டம் 5 சார்பில் உலக பொம்மலாட்ட தினம் கொண்டாடப்பட்டது. புதுவை கல்வித்துறை 5ஆம் வட்டம் சார்பில் வில்லியனூர் அரசு ஆண்கள் துவக்கப்பள்ளியில் உலக பொம்மலாட்ட தினம் தலைமை ஆசிரியர் தண்டபாணி தலைமையில் கொண்டாடப்பட்டது. விழாவினை 5ஆம் வட்ட துணை ஆய்வாளர் மீனாட்சி சுந்தரம் துவக்கி வைத்திட இதில் 25 ஆசிரியர்கள் 100க்கும் மேற்பட்ட பொம்மைகள் செய்து அதன் மூலம் காடுகளின் அவசியம் குறித்த நாடகத்தை நடத்தினர். விழாவில் சிறப்பு விருந்தினராக யுனெஸ்கோ விருதாளர் முனுசாமி கலந்து கொண்டு இந்திய பாரம்பரிய கலையின் சிறப்பையும் ஓவிய ஆசிரியர் பொம்மைகளுக்கு வண்ணம் தீட்டுவதில் உள்ள இலக்கணத்தையும் எடுத்துரைத்தனர். விழாவில் ஏராளமான மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு நாடகத்தை கண்டு ரசித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.